எனக்கு அருமையானவர்களே, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். சிரிச்சா என்ன செலவா ஆகும்? வாய் விட்டு சிரிங்க. மாத்திரை மருந்துக்கு குட் பை சொல்லிடுங்க. நம்முடைய மனசும் உடம்பும் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கு. நம்மை படைத்த இறைவன் நமக்கு தந்த இலவசமான விலை மதிப்பில்லாத ஒரு மருந்து நமக்குள்ளாகவே இருக்கக்கூடிய சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் தான். நமக்கு சாதகமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அல்லது நெருக்கடியான தருணங்களாக இருந்தாலும் எல்லா சமயங்களிலும் நாம் மன மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு புன்முறுவல் பூக்கின்ற பட்சத்துல நமக்கு நம்முடைய உடம்பிலும் சரி நம்முடைய உள்ளத்திலும் சரி எத்தனையோ நன்மைகள் ஏற்படுகின்றன என்று பல மனோதத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆராய்ச்சிகளின் முடிவில் தெரிவித்திருக்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய சந்தோஷத்திலும் மன மகிழ்ச்சியிலும் உருவாகும் சிரிப்பும் புன்முறுவலும் நம்முடைய ஆயுசு நாட்களை நீட்டுக்குமாம். நாம் எப்பொழுதும் இளமையாகவும் பிறரை கவரும் வண்ணமாகவும் காணப்படுவோமாம். நம்முடைய மன அழுத்தம் சற்றே குறைந்து விடுமாம். நம்முடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கூடுமாம். நம்மை மாத்திரமல்ல, நம்மோடு பயணிக்கும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைக்க உதவுமாம். நம்மை நேர்மறையான சிந்தனையாளர்களாக மாற்றுமாம். அநேகர் நம்மோடு நட்பு வைத்துக் கொள்ள மிகவும் விரும்புவார்களாம். நம்முடைய சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களையோ சூழ்நிலைகளையோ சார்ந்து இருக்குமே ஆனால் அவைகள் நிச்சயம் நம்மை சந்தோஷமாக சிரித்த முகத்தோட இருக்க விடாது. நம்முடைய வாழ்க்கை என்கிற பிரயாணத்துல பள்ளங்களும் மேடுகளும் இருக்கத்தான் செய்யும். அவைகளை கண்டு சோர்ந்து போகாமல் நாம் முன்னேறி செல்கின்ற பட்சத்தில் நமக்குள்ளே இருக்கும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் ஒரு நாளும் குறைவுபட்டு போகாது. சுற்றுலாக்களின் போது சில சமயங்கள்ல ஏதேனும் மலை உச்சியை நோக்கி பயணிக்கும் பொழுது அந்த சாலையில் பல பள்ளங்களும் மேடுகளும் இருக்கும். அது நிமித்தமாக நம்ம பிரயாணிக்கின்ற வாகனம் குதித்து போகிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி நம்ம போகிற வாகனம் குதிக்கும் போது அதோட சேர்ந்து நம்மளும் சந்தோஷமா குதித்து என்ஜாய் பண்ணுவோம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை என்கிற பிரயாணத்துல பள்ளங்களும் மேடுகளும் நன்மைகளும் தீமைகளும் வரும் பொழுது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வோமே ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய மன மகிழ்ச்சியை எவரும் எதுவும் எடுத்து போட முடியாது. இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும், நமக்கிட்ட வந்தா தான் தெரியும் என்று ஒருவேளை நாம் நினைக்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் மன மகிழ்ச்சி ஒரு நல்ல மருந்து, ஆனால் துக்கமோ நோயை போன்றது. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் இதையே தேவன் நம்மிடம் விரும்புகிறார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடியும். நம்மை சுற்றி எல்லாம் சரியாக இருக்கின்ற பட்சத்தில் நம்ம சந்தோஷமா மன மகிழ்ச்சியா சிரித்து மகிழ்வது ஒன்றும் பெரிய அற்புதமான விஷயம் இல்லை. நமக்கு ஏற்படும் தோல்விகள், சரீரத்துல தோன்றும் ஏதேனும் உபாதைகள், மனசுல ஏற்படும் வலிகள், கவலைகள், குழப்பங்கள், இப்படி உபத்திரவங்கள், போராட்டங்கள், நெருக்கடிகளின் மத்தியிலும் நாம் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நாம் அறிந்திருந்த பட்சத்திலும் அது நம்மால் இயலாமல் போகின்றது. ஆனா ஒருவேளை நீங்கள் எதை குறித்தும் கவலை கொள்ளாமல் எல்லாவற்றையும் நன்றியோடு நம்மை உண்டாக்கின தேவனிடத்தில் தெரியப்படுத்துவோமே ஆனால் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவன் தருகின்ற சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும் என்ற பரிசுத்த வேதாகம வார்த்தையின்படி நாம் செய்வோமே ஆனால் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் சிரித்து மகிழ நம்மால் நிச்சயம் இயலும். இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்தில் நன்கு படித்த பல கோடிகளுக்கு அதிபதியான பவுல் தன்னை பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் சந்தித்ததின் நிமித்தமாக எல்லாவற்றையும் உதறிவிட்டு இயேசுவுக்காக பலவிதமான உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் எதிர்கொண்டவர். இயேசு கிறிஸ்துவுக்காய் பல சபைகளை நிறுவியவர் இவர். பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் காணப்படும் 27 புத்தகங்களில் 14 புத்தகங்களை எழுதினவர் இவர். இப்படி பரிசுத்த வேதாகம உண்மைகளை பிறருக்கு பிரசங்கித்ததின் நிமித்தமாக யூதர்களிடம் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடி வாங்கினவர், 3 தரம் மிலாறுகளால் அடி வாங்கினவர், 1 தரம் கல்லறியுண்டவர், 3 தரம் கப்பர் சேதத்தில் சிக்கினவர், கடலிலே ஒரு பகல் முழுவதும் போக்கினவர், அநேக தரம் பிரயாணம் பண்ணினவர், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் தன் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தவர் இந்த பவுல். தன் தாயின் வயிற்றிலிருந்து முடமாக இருந்த ஒரு மனிதனை சுகமாக்கினது போல பல அற்புதங்களை செய்தவர் இவர். இப்படியாக தேவனுக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்திருந்த இந்த பவுலுக்கு அவர் கண்களிலே ஒரு பலவீனம் அவரை மிகவும் உபத்திரவம் படுத்தது நிமித்தமாக அவர் தன்னுடைய கண்களில் உண்டாயிருந்த அந்த பலவீனம் நீங்கும்படியாக
தேவனை நோக்கி 3 முறை மன்றாடுகிறார். ஆனால் தேவனோ பவுலுக்கு சுகம் கொடுக்கவில்லை. மாறாக பரிசுத்த தேவன் பவுலை நோக்கி, உன்னுடைய இந்த பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் செயல்படும், என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்றும் தேவன் பவுலிடம் சொல்லுகின்றார். இதை கேட்ட பவுல், தேவனே, நான் உமக்காக எத்தனையோ காரியங்களை செய்திருக்கின்றேன், ஏன் எனக்கு நீங்கள் சுகம் தர மறுக்கின்றீர்கள் என்று அங்கலாய்க்காமல், மனம் தளர்ந்து போகாமல், என் கண்களில் உள்ள இந்த பலவீனத்தில் என்னுடைய தேவன் தன்னுடைய பலனை, அதாவது வல்லமையை விளங்க செய்வேன் என்று சொன்னதின் நிமித்தமாக இந்த என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். அந்தபடி பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கின்றேன். ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகின்றேன் என்று சொல்லி பவுல் சந்தோஷப்படுகின்றார். இந்த சம்பவங்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மை என்னவெனில், பரிசுத்த தேவன் மேல் பவுல் கொண்டிருந்த அளவில்லாத அன்பும், தேவனோடு அவருக்கு இருந்த நெருக்கமான தனிப்பட்ட உறவும், அவருக்கு ஏற்பட்ட அத்தனை போராட்டங்களின் மத்தியிலும் அவர் தேவனுக்குள் மனம் மகிழ்ந்து சந்தோஷமாய் இருந்ததை நாம் காண முடிகின்றது. ஒருவேளை நாமும் கூட பவுலை போல பரிசுத்த தேவனிடத்தில் அன்பு வைத்து அவரோடு நெருக்கமாக தனிப்பட்ட உறவில் இருந்து அவரையே முழுமையாக நம்பி விசுவாசித்து நம்முடைய எல்லா போராட்டங்களையும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பரிசுத்த தேவனிடம் பகிர்ந்து கொள்கின்ற பட்சத்தில் நாமும் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்க இயலும். நம் முகத்தில் சிரிப்பும் புன்னகையும் நிரந்தரமாகும். நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற தேவனுடைய மிகப்பெரிய விருப்பமும் நிறைவேறும். இக்காணொலி இறுதி வரை கண்டுணர்ந்த மேற்கூறியவர்களை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.